இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன சொன்ன? ஏன் பொண்ணு உன்னை விட்டு வரமாட்டாளா? நீ இல்லாம இருக்க முடியாதா? இப்போ பூமி உன்னோட பொண்டாட்டி கிடையாது, இந்த சரத் சந்திராவோட பொண்ணு. இந்த நிமிஷத்துல இருந்து அவ என் கூட சந்தோஷமா இருக்க போறா. லக்ஸூரியஸ் லைஃப், பெரிய ஃபேமிலி, எப்ப என்ன கேட்டாலும் செய்யறதுக்கு ஆளுங்க இருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் நடுவுல ராணி ராணி மாதிரி பார்த்துப்பேன் அவளை. டைவர்ஸ் பேப்பர்ஸ்ல சைன் போட்டுட்டா. இந்த நிமிஷத்திலிருந்து உனக்கும் பூமிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நீ பாத்துக்கிட்டே இரு. உன்னை விட ரொம்ப நல்லவன, அழகானவன, பணக்காரன, எல்லாத்த விட முக்கியமா ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்தவன கூட்டிட்டு வந்து என்னோட பொண்ணுக்கு செம்ம கிராண்டா கல்யாணம் பண்ணி வைக்க போற. நீ என்கிட்ட ஒன்னு சொன்னிய, ஞாபகம் இருக்கா? உன் பொண்ணால என்னை விட்டுட்டு இருக்க முடியாது, நான் கூப்பிட்ட உடனே ஓடி வந்துருவான்னு சொன்ன. எப்போ நீ வீட்டை விட்டு அவளை துரத்தி விட்டியோ அப்பவே நீ யாருன்னு அவ நல்லா புரிஞ்சுக்கிட்டா. நீ தொண்டை கிழிற அளவுக்கு கத்துனாலும் பூமியோட வாழ்க்கையில உனக்கு இனிமே இடமே கிடையாது. இவ்வளவு நாளா ஒரு தகப்பனா நான் தோத்துட்டேன். அவ கண்ணீரை கூட நான் பார்க்கல. ஆனா இனிமே அப்படி நடக்காது. என்னோட மகளை தேவதை மாதிரி பார்த்துப்பேன். கால் தரையில படாத மாதிரி தங்க தட்டுல வச்சு தாங்க போறேன். போதும், அவ இவ்வளவு காலம் அழுததெல்லாம் போதும். இனிமே அவ சந்தோஷமா இருப்பா, தினமும் சிரிச்சுக்கிட்டே இருப்பா. இன்னைக்கு நீங்க பேசுறது ஒன்னும் கோவத்துல இல்ல, எல்லாம் பூமிக்காக. ஒரு தகப்பனா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தவிப்ப என்னால புரிஞ்சுக்க முடியுது. ககன், உண்மையிலே உங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணும். பூமி விவாகரத்து பேப்பர்ல கையெழுத்து போட்டதுக்கு அப்புறமும் அவளை நல்லபடியா பாத்துக்க சொல்றீங்க. ஆக்சுவலி இவ்ளோ அன்பா இருக்கக்கூடிய ஒருத்தர் என்னோட வாழ்க்கையில வர்றது என்னுடைய அதிர்ஷ்டம். இந்த அன்பை நிச்சயமா என்னால விட்டு கொடுக்கவே முடியாது. இன்னைக்கு நீங்க பூமியை எந்த அளவுக்கு காதலிக்கிறீங்களோ, நாளைக்கு அதே காதலோட என்னையும் பாத்துக்கணும். நீங்க அப்படிதான் இருக்கணும்.